நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, நல்ல ஒரு தகப்பனை பற்றி. ஹல்லேலூயா. சரி, உங்க எல்லாருக்குமே தெரியும், பிதாவாகிய தேவனை நம்ம எல்லாருமே யாருன்னு சொல்றோம்? பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாருக்கும் யாரா இருக்காரு? நல்ல தகப்பனா இருக்காரு. உங்க எல்லாருக்கும் நல்ல தகப்பனா இருக்காரா? அவரை தகப்பனா வச்சிருக்கீங்களா, தேவனா வச்சிருக்கீங்களா? நம்ம தகப்பன் தான் தேவனா இருக்காரு. சரி, நான் கேட்குறேன், நல்ல ஒரு தகப்பனா தான் வச்சிருக்கீங்க. உங்கள் தகப்பனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரை நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்க? புரியுதா? உங்கள் தகப்பனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியும்ல, நான் கேட்ட கொஸ்டின் புரியுதா? உங்கள் தகப்பனை குறித்து என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தகப்பன் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாருன்னு நினைக்கிறீங்க. சூப்பர். வேற எல்லாருமே? நான் உங்கள் அப்பாவை தான் கேட்டேன். பிதாவை தகப்பனாக பார்க்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் அப்பாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொன்னாங்க, என் அப்பா எல்லாத்தையும் செய்வாருன்னு பார்க்குறேன். அன்பா இருப்பாரு. ஏன்னா எல்லாரும் சொல்லட்டும். உங்கள் தகப்பனுடைய உலகமே நீங்கள் தான் பார்க்குறீங்க. சூப்பர். உங்கள் அப்பா உனக்காக எந்த அளவு இறங்கி வந்தும் வேலை செய்வாருன்னு. கூப்பிடும்போது மாத்திரம் இல்லை, கூப்பிடாம இருக்கும்போது இறங்கி வந்து வேலை செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. வேற நீ தகப்பனை பற்றி என்ன நினைக்கிற? எது கேட்டாலும் வாங்கி தர்றாரு. எல்லாரும் ஏடிஎம் கார்டை அதை யூஸ் பண்ணுறது. அக்கா என்ன நினைக்கிறீங்க? அப்பா கிட்ட இருக்கக்கூடிய, அப்பா கிட்ட வெளியரங்கமா உண்மையா, ஏன்னா அப்பா என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. சூப்பர், சூப்பரான புரிந்து கொள்ளுதல். அப்பா, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, தாய் தகப்பனோட இருதயம் இப்படி தான் இருக்கும். நான் எங்கள் ஊரில் மினிஸ்ட்ரிலாம் பண்ணும்போது, நிறைய ஊருக்கெல்லாம் போகும்போது நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. நம்ம பாவம் அக்கிரமம் எதுவாக இருந்தாலும் அதை விட அவருக்கு நம்ம தான் முக்கியம்னு சொன்னேன். நான் இப்படி சொன்ன உடனே ஒரு பாட்டி, அது எப்படி பாவத்தை அக்கிரமத்தை விட அவருக்கு நம்ம தான் முக்கியம்னா எந்த பாவமும் செய்யலாமா? பாவம் அவருக்கு ரொம்ப அசிங்கமானது, அவர் பாவத்துக்கு தான் எதிரி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படியா, ஓகே. அவங்க லாங்குவேஜ்லேயே புரிய வைக்கிறதுக்கு நினச்சேன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு மிகப்பெரிய தப்பை செஞ்சுட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி சும்மா விட முடியும்? பிறகு அவன் கெட்டுலாம் போவான், இன்னும் மேலே மேலே தப்பு செய்வான். கண்டிப்பாக அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ என்னால் முடிஞ்ச அளவு 4 பேர்கிட்ட சொல்லி, சரி உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் ஒரு தப்பை பண்ணிட்டான், அது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்கள் என்ன பாட்டி பண்ணுவீங்க? சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு, நான் கண்டிப்பேன் பிள்ளை, என் மகனுக்கு புத்தி சொல்லுவேன். சரி, கண்டிப்பீங்க, புத்தி சொல்லுவீங்க. 4 பேர்கிட்டையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை சொல்லி அவமானப்படுத்துகிற மாதிரி செய்வீங்களான்னு. ஆனால் நம்ம பிள்ளைய நம்ம அன்பா சொன்னால் நம்ம பிள்ளை கேட்கும், பக்கத்து வீட்டு பிள்ளை கேட்காது. நான் இப்படி பார்த்தேன், என்னது, நம்ம வீட்டு பிள்ளைக்கு அன்பா புத்தி சொன்னால் நம்ம பிள்ளை கேட்கும், பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு நான் புத்தி சொன்னால் கேட்காதுல, அதனால எல்லார்ட்டையும் சொல்லுவேன். நான் சொன்னேன், அப்போ நீங்கள் அவங்க தாய் தகப்பன்கிட்ட சொல்லியிருக்கலாமே. அவங்க தாய் தகப்பன் இல்லை. யோசித்து பார்த்தாங்க, உங்கள் மகனை உங்களால் வெளியே விட்டு கொடுக்க முடியலை, காமிச்சு கொடுக்க முடியலை. ஏன் தெரியுமா? அது யாரு? உங்கள் பிள்ளை. உங்கள் பிள்ளைய எந்த அளவு மூடி மறைச்சி புத்தி சொல்லுவீங்க, கண்டிப்பாக கடிந்து கொள்வீங்க, எதிர்த்து நிற்பீங்க. ஆனால் காணிச்சு கொடுக்காம விட்டு கொடுக்காம எந்த அளவு காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுவீங்க. ஏன் தெரியுமா பாட்டி? நீங்கள் உங்கள் மகனை நேசிக்கிறீங்க. யோசித்தாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் உங்கள் மகனை இந்த அளவு நேசிச்சா இயேசு கிறிஸ்துவும் தேவனும் நம்மளை எந்த அளவு நேசிப்பாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போ அவருக்கு எது முக்கியம்னா நம்ம தான் முக்கியம். அதனால எல்லா உரிமையோடையும் நம்ம அப்பா கிட்ட நம்ம வெளியேறங்கம்மா மறைக்காம போகிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல தகப்பன் உண்டு. இந்த தகப்பனை யாரெல்லாம் பார்க்க வாழ்க்கையில் தவறிட்டாங்களோ அவங்கெல்லாம் லைஃபையே மிஸ் பண்ணாங்க. உங்கள்கிட்ட எல்லாம் கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அக்கா பாயிண்டை டச் பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரெல்லாம் இந்த தகப்பனை பார்க்க தவறிட்டாங்களோ அவங்கெல்லாம் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அழகா தகப்பனை குறித்து வசனம் சொல்லியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா 11வது அதிகாரம் 11லேருந்து 13 வசனம். யாராவது வாசிங்க பார்ப்போம். லூக்கா 11வது அதிகாரம். நம்ம தகப்பன் எப்படிப்பட்டவர்? உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில், நல்லா கவனிச்சுக்கோங்க, மகன் சாப்பாடு அப்பம் கேட்டா
என்கிட்ட ஒன்றும் இல்லை, இந்த கல்லை சாப்பிட்டுட்டு போன எந்த அப்பாவாவது சொல்லுவாரா? மீன் கேட்டா என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மீனெல்லாம் வாங்கி தர முடியாது, நீ செஞ்ச அநியாயத்துக்கு உனக்கு பாம்பு தான் தரணும்னு பாம்பை பிடிச்சு கொடுப்பாரா? உலகமாக அநியாயம் பண்ணாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். வசனம் நம்மளை பார்த்து சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு சூப்பரான பெஸ்ட்டை கொடுக்க நினைக்கும் போது உங்க தேவன் நீங்க அவர்கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு நல்லதை தர்றது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. நம்ம சொன்னோம், கேட்டதை என் தகப்பன் எனக்கு தருவாரு, எனக்காக இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இறங்குவாரு. கேட்டதை பார்க்கலும் அதிகமாக செய்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டுங்கிறது வார்த்தையாக போயிடவே கூடாது. நிறைய நேரம் எப்படி இருக்குது தெரியுமா? தேவனை சத்தியத்தை எல்லாருமே அறிஞ்சிருக்கோம், விஸ்டம் இருக்குது. ஆனால் லைஃப்பில் அப்பாவாக பார்க்காம ஒரு ஏடிஎம் கார்டா, ஒரு என்ன சொல்கிறது, லைஃபோடி கலக்காமல் இருக்கிறனால தான் நிறைய நேரம் அப்பா கிட்ட போய் ஒரு பிள்ளை அப்பாக்குரியதை எடுத்துக்கவே முடியலை. வசனம் சொல்லுது நீதிமொழிகளில், பிள்ளைகளின் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யார் வைக்கிற சுதந்திரமா? பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நம்ம பிதா நமக்காக அந்த உலகத்தில் எல்லா சுதந்திரத்தையும் வச்சிருக்காரு. ஆஸ்தியை வச்சிருக்காரா? ஐஸ்வர்யத்தை வச்சிருக்காரா? சுகத்தை வச்சிருக்காரா? எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அது நம்ம சுதந்திரம். நம்ம தகப்பனை அறிஞ்சாதான் நம்மளால நம்ம சுதந்திரத்தை எடுக்க முடியும். எல்லாரும் உங்க தகப்பனை அறிஞ்சிருக்கீங்களா? சரி, பிள்ளைங்கிட்ட எல்லாம் கேட்போம். நீங்கெல்லாம் சொன்னீங்க, நீங்களாம் எப்படி, அவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, நீங்கள் உங்கள் தகப்பனை எப்படி நினச்சிருக்கீங்க? ஒரு தகப்பனா? எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற ஒரு தகப்பனா? தேவன் எப்பவும் உன் கூட உனக்காக நிற்பாருன்னா உன்னை உயர்த்துகிற ஒரு தகப்பனா? அப்படி தகப்பனா? அக்கா, அப்பாவோட அதிகமாக எல்லா இடத்துலையும் இருக்கனால தகப்பன் அன்பை அவர் மூலமாக பார்க்குறீங்க. நீங்களாம் எப்படி பார்க்குறீங்க? நீ ஃபஸ்ட்டே சொல்லிட்ட, கேட்டது என்னெல்லாம் தேவையோ கேட்பேன், வாங்கி தருவாருன்னு. ஒரே கொஸ்டின் தான். மல்லி, நீ எப்படி பார்க்குற தேவனை? எப்போவுமே கூட இருக்கிறவரா? நம்ம இல்லை. டேவிட்? எல்லாருமே அப்போ தேவனை உங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க? அன்பானவரா? சரி, எல்லாருமே தகப்பனை தனக்குரியவரா நம்ம எல்லாருமே வச்சுக்கிறோம். நீங்கள் பைபிளில் பாருங்கள், தகப்பனாக பார்க்க தவறிய பிள்ளைங்களோட வாழ்க்கையில் தேவன் வச்ச பெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆதாம் ஏவாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவன் இந்த உலகத்தில் அவங்கள ரொம்ப அழகாக, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா, ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி ஏதேன் தோட்டத்தில் வாழ வச்சார். எல்லாத்தையுமே அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீ சாப்பிடாதன்னு சொல்லி வச்சுருந்தாரு. ஆமாம் தானே? ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், அவங்க அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதை விட என்னை பொறுத்தவரையில் பெரிய தப்பு என்ன தெரியுமா? அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு என்ன வந்துச்சு? குற்ற உணர்வு, அதனால பயம், அதனால ஒழிச்சுக்கிட்டாங்க. புரியுதா? நம்ம எல்லாருக்குமே இந்த சம்பவம், நடந்த சம்பவம் தெரியும். தேவன் அவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இருந்திருப்பார். ஆமாவா இல்லையா? தோட்டத்தில் அவங்களோட வாக் பண்ணிட்டு இருந்தாருன்னா நல்ல ஒரு அப்பாவா நல்ல ஒரு உறவு இருந்திருக்கும். தேவன் வந்தார். தேவன் அவங்க 2 பேர் மேலே கோபமாக வரவே இல்லை. அவர் ரொம்ப நார்மலாக தான் தோட்டத்துக்குள்ளே வந்தார். ஆனால் வசனம் சொல்லுது, அதை மட்டும் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் பாருங்க. தேவன் எல்லா நாள் மாதிரியும் அன்னைக்கு சாதாரணமா வாராரு. தோட்டத்துல உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்டாங்க.
அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் அவ்வளோ நாளா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எப்போண்டா அவர் வருவாரு, அவர் கூட வாக் பண்ணலான்னு இருந்திருப்பாங்க. முதல் அவங்களோட லைஃப் மாற ஆரம்பிக்குது. அப்போ அவரோட சத்தத்தை கேட்ட ஆதாமும் ஏவாளும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி, அவருடைய சத்தத்துக்கு விலகி. முதல்ல தகப்பன் யாருங்கிறத உணராம இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்னா நம்ம இருதயம் இருமாப்புள்ளதா மாறும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுது இல்ல? அவ்வளோ நாளும் ஜாலியா இருந்துச்சு. முதல்ல என்ன போட்டிருக்குன்னா அவருடைய சத்தத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்களா? விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். எந்த மரத்தெல்லாம் சுத்தி அனுபவிச்சாங்களோ அதுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டாங்க. வசனம் சொல்லுது, தேவன் அவங்களுக்கு ஒளிக்கவே இல்லை. தேவன் அவருடைய முகத்தை அவங்களுக்கு மறைச்சாரா? நம்ம எல்லாரும் எப்படி தெரியும்னா, அவங்க பாவம் செஞ்ச உடனே தேவன் அவங்க எல்லாரையும் விரட்டி விட்டுட்டாரு. இதுதான் சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். எல்லாரும் அப்படி தானே படிச்சீங்க? அவங்கெல்லாம் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்க, தேவன் ரொம்ப கோபமா இருந்தாரு, தோட்டத்திலேருந்து விரட்டி விட்டுட்டாரு. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தேவன் ஜாலியாக உள்ள வந்தாரு, இவங்க 2 பேரும் சத்தத்துக்கு விலகினாங்க, பயந்தாங்க, ஒளிச்சுக்கிட்டாங்க. புரியுதா? நான் தான் நம்ம வெள்ளிக்கிழமை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இருளும் எந்த மறைவும் எந்த ஒளிச்சு வச்சிருக்கிற பாகம் நமக்குள்ள இருந்தாலும் நம்மளால தேவனை தகப்பன வாழ்க்கையை ஃப்ரீடமா வாழவே முடியாது. குற்ற உணர்ச்சியை அது கொடுத்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இங்க இருக்க எல்லார பார்த்தும் கேட்கேன், குற்ற உணர்ச்சியில இருந்தாலும் விடுதலை ஆயிட்டீங்களா? ஏன்னா நிறைய குற்ற உணர்ச்சி நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும். எனக்கு ஒருத்தங்கள தெரியும், அவங்க என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க, சோனியா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ என் லைஃப்பை பார்க்குறல, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் எடுத்த ஒரு தப்பான டிசிஷன். என்ன டிசிஷன் எடுத்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, கல்யாணம் பண்ணாமல் தேவனுக்காக ஊழியம் பண்ணணும்னு பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுத்துட்டேன். எப்படி? சிஸ்டரா, புரியுதில்ல? கல்யாணம் முடியாமல் ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஓ, அப்படி தான் வளர்ந்தேன். திடீர்னு என்ன ஆச்சுன்னா, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு ஆண்டோருக்கு விரோதமாக ஒரு முடிவு எடுத்தேன் பத்தியா, இன்னைக்கு வர தேவனுடைய கை எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்குது. என்ன சொன்னாங்க? கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் 22 வருஷம் இருக்கும். அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, அன்னைக்கு நான் எடுத்த அந்த ஒரு டிசிஷன்னால இன்னைக்கு வர தேவனுடைய கை அவங்க குடும்பத்துக்கு விரோதமா. நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்கிறேன், தேவன் என்ன நினச்சிருப்பாருன்னா, அன்னைக்கு கல்யாணம் முடியாமல் டிசிஷன் எடுக்கும்போது அவர் அதனால் சூப்பர்னு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார், கல்யாணம் பண்ணனால வருத்தப்பட்டிருக்கவும் மாட்டார். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே நம்மளை வாழ வைக்கிற ஒரு நல்ல தகப்பன் தான் அவர். புரியுதா உங்களுக்கு? அவங்க கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் பண்ணுவேன்னு சொல்லும்போது அவர் சந்தோஷப்பட்டு துள்ளியிருக்க மாட்டார், கல்யாணம் பண்ணும்போது அஃபண்டாகி உட்கார்ந்துருக்கவும் மாட்டார். அவருக்கு என்ன தேவைன்னா அவரை புரிஞ்சு சந்தோஷமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழறது தான் தேவை. இப்போ நான் சொன்னேன், 22 வருஷமாக உங்களுக்கு விரோதமாக ஒரு கை இருக்கும்னா அவரை தேடி சர்ச்சுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட் இல்லை. யோசித்து பாருங்க. ஏன்னா அவ்வளவு ப்ராப்ளம் அந்த ஃபேமிலியில் இருக்குது. நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த குற்ற உணர்வை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இறக்கி வச்சிருக்கிறதுனால இது உங்கள் வீட்டில் வேலை செய்யுது. ஏன்னா வசனம் சொல்லுது, எது நம்மளை ஆளுகை செய்தோ அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆக முடியும். பைபிளில் வசனம் போட்டிருக்கா இல்லையா? எதுக்கு நம்ம கீழ்பட்டிருக்கோமோ அதுதான் நம்மளை ஆளுகை செய்ய முடியும். குற்ற உணர்ச்சி, பாவம், தேவனை குறித்த கண்டிப்புக்கு ஆளாக இருந்தனால நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லவே இல்லைக்கா, உங்கள் சந்தோஷத்தை விரும்புகிறாரு. நீங்கள் என்னைக்கு இதுக்காக மனஸ்தாபப்பட்டீங்களோ அன்னைக்கே இதுலேருந்து விடுதலை ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் இது உங்கள் வாசலை படுத்தே இருக்காது. நீங்கள் இப்படி நினைக்க பிசாசோட கரம் உங்களை துரத்திட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் யாரை காரணமாக சொல்கிறீங்க? நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதில்ல? இதே மாதிரி தான் நிறைய நேரம் மனுஷங்க வாழ்க்கையில் அவங்க எடுக்கிற டிசிஷன், அவங்களுக்குள்ள இருக்கிற விடுதலை இல்லாத மனம் அவங்க சூழ்நிலைக்கு காரணமாக இருக்குது. ஆனால் குற்ற உணர்வுனாலையும் பயத்தினாலையும் என்ன நினைக்காங்கன்னா, நான் எடுத்த தீர்மானம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? நான் எடுத்த அந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டு இங்கே இருக்க எல்லார பார்த்துன்னு சொல்கிறேன், மீட்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது. எவ்வளவு உளையான சேற்றில் வாழ்ந்திருந்தாலும் நமக்கு ஒரு அடையாளம், மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்களா? பெரும் பாதையான வழியில் நடப்பாங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அந்த வழியிலே இருக்கும். அப்போ நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் என்னதான் இருக்க முடியும்? நித்திய மகிழ்ச்சி. குற்ற உணர்வே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க எல்லாரும் பார்த்தும் கேளுங்க, குற்ற உணர்வுலேருந்து விடுதலை ஆயிட்டீங்களா?
ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சுத்த மனசாட்சியை தேவன் தந்திருக்காரு. குற்ற உணர்வுலேருந்து விடுதலை ஆயிற்றும், எந்த குற்றத்துக்கும் நம்ம இடம் கொடுக்கவும் மாட்டோம். ஹல்லேலூயா. மொத்தத்தில் விடுதலை ஆயிற்றோம். ஆதாம் ஏவாள் என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியுமா? நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆண்டவர் வந்தார்ல, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, எதில் வெளியரங்கமாக இருக்கணும், ஓப்பனப்பாக இருக்கணும்னா தேவன் வந்தார். ஆதாமே அவங்க சொன்னாங்க, நாங்கள் நிர்வாணியாக இருக்கனால பயந்து ஒளிச்சிருக்கோம், இலையெல்லாம் வச்சு ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். உடனே தேவன் கேட்டார், நீ அந்த பழத்தை சாப்பிட்டியா? என்ன சொல்லியிருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? சாப்பிட்டுட்டேம்மான்னு சொல்லி இருந்திருக்கலாம். வேற என்ன 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 யோசிக்கிறீங்க? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களா. அப்படி ஒரு கதை, சாப்பிட்டுட்டாங்க, ஒளிச்சிருக்காங்க, சாரி கேட்டிருக்கலாம். நீங்கள் யாராவது ஏதாவது நினைக்கிறீங்களா? எதுவுமே நினைக்கல. இதை மாதிரி தான் அவங்களும் எதுவும் நினைக்கல போல. எதுவுமே நினைக்காம என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஆதாம் சொன்னான், ஆண்டவரே பிரச்சனையே என்ன தெரியுமா? மறைக்கிறது தான். அதுக்கு நம்மளை எஸ்கேப் ஆகிட்டு இன்னொரு ஆளை ரீசனாக வைக்கிறது தான் காரணம். ஆடம் என்ன சொன்னானா, நான் இல்லை தகப்பனே, என்ன அழகா சொல்லியிருப்பான்னு தெரியுமா? நீங்க எனக்கு தந்த ஸ்திரீயானவள், அத யாரு மேல இப்போ பிரச்சனை? நீங்க எனக்கு தந்த என் மனைவி தான் இதுக்கு காரணம். எந்த பிரச்சனைக்கும் பெயர் வச்சு ரீசன் வைக்காதுங்க. இங்க இருக்க எல்லாரும் பார்த்தேன்னு சொல்றேன், எந்த ஒரு சூழ்நிலைக்கும் உங்களை மறைக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை வச்சு மறைக்காதுங்க. ஏவாள் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே சர்ப்பம் பிரச்சனையே இல்லை, எல்லாத்துக்கும் எதிரி யாருதான்? சர்ப்பம் என்ன வஞ்சித்துட்டு. சர்ப்பம் கேட்டால் என்ன சொல்லியிருக்குமோ எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல அவங்க 2 பேரும், ஏன்னா வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டாரு, கல்லை கேட்டா எதை கொடுக்க மாட்டாரு? கல்லை கேட்டா கண் மலைய வேணாலும் நமக்காக பெயர்த்து தருவார். சூப்பரான தகப்பன். அவங்க அவர்கிட்ட என்ன செஞ்சாங்க தெரியுமா? தங்களை வெளியரங்கமாக்க முடியாம, தகப்பன் யாருங்கிறத உணராம, தகப்பன் எதுக்காக நம்மளை படைச்சாருங்கிறத உணராம மாத்தி மாத்தி ஒருத்தங்களை சொன்னதுனால தேவன் வச்ச பெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, உண்மைக்கும் ஆண்டவரே நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, பிசாசு சொன்ன உடனே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்து சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு, தெரியாம நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கீங்க, பாவம் செஞ்சுட்டோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவங்கள மறுசீரமைச்சிருப்பாரு. என்ன செஞ்சிருப்பாருன்னா, விழுந்து போன இடத்துல எப்படி இனி இவங்கள தூக்கலாம், சரி டிசைன்லேருந்து மாறிட்டான், இனி எப்படி இவனை ரீஜெனரேட் பண்ணலான்னு யோசித்து ஆதாம் ஏவாளை வச்சே நம்மளெல்லாம் மறுபடியும் கட்டியிருப்பாரு. என்ன தப்பு தெரியுமா? அதை ஒழிச்சு சாக்கு போக்கு சொல்லி மறைச்சி வச்சு தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டான். தேவனோட முகம் அவனுக்கு மறைக்கவே இல்லை, அவன்தான் தேவனை விட்டு மறைஞ்சுக்கிட்டான். நம்ம கூட நிறைய சிச்சுவேஷன்ல, என்ன ஆண்டவரே நான் படுறது உங்களுக்கு தெரியுதா, என்ன கைவிட்டுட்டீங்களா, உங்க முகத்தை எனக்கு மறைச்சிட்டீங்களா, எங்க போனீங்கன்னு கேட்கும்போது அவர் மறைஞ்சிருக்கவே மாட்டாரு. பிரச்சனைகள்ல, குற்ற உணர்வுல, காயத்துல அப்பாவை உணராம நம்ம தான் வெளியே வந்திருப்போம். இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்க. நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மளை புறக்கணிக்கிறாரா, மனுஷங்க அவரை புறக்கணிச்சிருக்காங்களா? நிறைய நேரம் மனுஷங்க நினைப்பாங்க ஆண்டவர் நம்மளை தள்ளிட்டாரு. வசனம் சொல்லுது, அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். பாடு நம்மளால, ஆதாம் ஏவாளால அவரு தான் பாடு அனுபவிச்சார தவிர அவங்க சூப்பரா வெளியே வந்துட்டாங்க. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். பாருங்க, அவரை விட்டு நம்ம என்ன செஞ்சோமா? அவரோட முகம் நமக்கு மறைக்கப்பட்டுச்சா, இல்ல அவரை விட்டு நம்ம முகத்தை நம்ம மறைச்சுக்கிட்டோமா? வசனம் என்ன சொல்லுது? அவரை விட்டு நம்மளுடைய முகத்தை நாம் மறைத்து கொண்டோம். புரியுதா? அப்போ நல்லா யோசித்துக்கோங்க. சுத்த மனசாட்சி, விடுதலையான வாழ்க்கை எப்போ இருக்குன்னா, தகப்பன் யாருங்கிறத உணரக்கூடியதுல தான் இருக்கு. நம்ம அப்பா யாரு, எப்படிப்பட்டவர், எந்த சூழ்நிலையும் அவரை நம்மளை கைவிடாத தேவன். எல்லாம் நீங்கள் நல்லா யோசித்தா தெரியும். தாவீதோட பெஸ்ட்டே என்ன தெரியுமா? அவர் தேவன்கிட்ட அவ்வளவு ஒரு தகப்பனாக அவரை பார்த்துருந்தாரு. உளையான சேற்றில் படுகுழியிலேருந்து என்ன தூக்குனீங்கன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நம்மளால் சொல்ல முடியுமா? நம்மளால் ஓப்பனாக நம்மளோட எந்த இடங்களில் அவர் வந்தார்னு சொல்ல முடியுமா? நம்மளோட ஈகோ நிறைய, சுயம் நிறைய தடையாக இருக்குது. ஆனால் ஒரு ராஜா சொல்கிறாரு, நீ பட்சேபால் கிட்ட தப்பு பண்ணிட்ட,
நான் ஏன் தப்பு பண்ணினேன்னு சொல்லவே இல்லை. ஆமாம், நான் தேவனுக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டேன். ஜனங்கள் எல்லாம் கணக்கெடுத்த உடனே பயங்கரமான அழிவு வந்துட்டு. அப்பவும் தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த ஜனங்கள் சாகிறதுக்கு நீ தான் காரணம், முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சுட்டா. பைபிளில் இருக்கா இல்லையா? உடனே என்ன செஞ்சாரு? நான் எதுக்கு கணக்கெடுத்தேன்னு கதை சொல்லலை. ஆதாம் ஏவாளை போல கதை சொல்லவே இல்லை, அதுக்கு ஒரு ரீசனை வைக்கவே இல்லை. உடனே தாவீது என்ன சொன்னாரு தெரியுமா? நான் தப்பு செஞ்சேன், நான் தேவனுடைய கையில் விழுவேன். புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலையும் தகப்பனை அவர் அறிஞ்சதுனால தகப்பன் கிட்ட அவர் அவராகவே போனார். எல்லா அழுக்கோடையும் போனார், எல்லா சந்தோஷத்தோடையும் போனார், எல்லா இருதயத்தோடையும் போனார். ஏன் தெரியுமா? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் அலங்கோலமான எல்லாவற்றையும் அலங்காரமாக மாத்துறவர் தான் நம்ம தகப்பன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு அலங்கோலமாக இருந்தாலும் அலங்காரமாக மாத்துறவர் தான் நம்ம தகப்பன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை அலங்காரமாக மாத்துறதுக்கு எந்த அலங்கோலமும் தடையாக இருக்கவே முடியாது. ஆதாம் மிஸ் பண்ணிட்டான், தாவீது எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டாக இருந்தான். நம்ம எல்லாருக்குமே காயின் ஆபேல் தெரியும், தெரியுமா தெரியாதா? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. காயின் யாரு? காயின் என்ன பண்ணா? ஒன்றுமே பண்ணலையா? காயின் காணிக்கை இல்லை, அதை தாண்டியவன் என்ன பண்ணா? ஆபேல் தான் சொந்த சகோதரனை. தப்பா? தப்பு இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? சொந்த சகோதரனை கொலை பண்ணிட்டான் யாருக்குமே தெரியாம. தப்பா? தப்பு இல்லையா? தேவன் இதை எப்படி பார்ப்பாரு? மன்னிக்க முடிய பாவமா? மன்னிக்க கூடாத அநியாயத்தை செஞ்சுட்டானா? மன்னிக்க கூடாத அநியாயத்தை. நான் சொன்னேன்ல, தகப்பன் யாருன்னு தெரிஞ்சா விடுதலையை யாராலையும் தட்டி பறிக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையை அவர் கட்டுறதை நம்மளால மிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அலங்கோலமாக இருக்கிற வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றுறதுக்கு தான் அவர் வந்தார். அதுக்கு தான் ஒரு அப்பா இருக்காரு. வசனம் சொல்லுது, அந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சம்பவம் ஆண்டவர் போய் கேட்குறாரு, உன் சகோதரன் எங்க? முதல்ல கதை சொல்கிறான். அவனுக்கு நான் என்ன காவலாளியா? அவனோட ரத்தம் பூமியிலேருந்து என்ன நோக்கி கூப்பிடுதுன்னு. உடனே ஒத்துக்கிட்டான். ஆமாம், நான் அவனை கொலை பண்ணிட்டேன். தேவன் வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ அவனை கொன்னதுனால நீ இந்த உலகத்தில் நிலையற்று அலைகிறவனா இருப்பா, நீ இந்த இடத்த விட்டு வெளியே ஓடி திரிவான்னு சொல்லி அவனை ஆண்டவர் அவன் மேலே தண்டனையை கொடுக்காரு. உடனேயே காயின் என்ன தெரியுமா செஞ்சான்? நீங்கள் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்களேன். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறீங்க. தேவன் அவனை இந்த தேசத்தை விட்டு உன்னை நான் விரட்டுவேன் சொன்ன உடனே காயின் சொல்றான், இன்னைக்கு என்ன இந்த தேசத்தை வச்சு நீங்க விரட்டிட்டீங்கன்னா நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து, நான் உங்களுக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் நிலையற்று அலைஞ்சு திரிகிறவனா இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே. அவனுக்கு பயம் வந்துட்டு, என்னை யார் கண்டுபிடிச்சாலும் நான் ஆபேல கொலை பண்ணவேன், என்ன கொன்னு போட்டுருவானே. ஆண்டவர் பட்டயத்தை எடுக்கிறவன் அப்படி சொன்னாரா? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால தான் சாகணும்னு சொல்லவே இல்லை. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் உடனே தேவனுக்கு மனசு உருகிட்டு, என்ன பண்றது, நம்ம மேல தண்டனையை சொன்ன உடனே அவன் நம்ம கிட்ட கேட்கிறானே, வருத்தப்பட்டு கேட்கிறானேன்னு சொல்லி, அதான் நான் சொல்றேன், நமக்கு ஒரு அன்பான அப்பா உண்டு. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவன் அன்பா இல்லையா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல நம்மளை இந்த உலகத்தில் யாருமே நேசிக்க முடியாது. நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல் செஞ்சிட்டியா பரவாயில்ல வெளியே போ, எதுக்கு செஞ்சான்னு கூட கேட்க மாட்டார். ஆண்டவரே நான் இப்படிலாம் செஞ்சுட்டேன், பரவாயில்ல இனி நல்லா வாழு. நீங்கள் வாசிங்க. காயினை கொல்லுகிற எவன் மேலும். அவன் கொன்னது தான் சகோதரனை. தேவன் அவனுக்கு எவ்வளவு தயவு பாராட்டுறாரு பாருங்க. காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு. எல்லாத்தோட பெஸ்ட் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணம் எதை சொல்லிச்சுன்னா, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலும் மடியணும். நம்ம என்ன சொன்னோம்னா, மன்னிக்க முடியாத பாவம். ஆனால் தேவன் என்ன சொன்னாரு தெரியுமா? காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொலை செய்யாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். பாருங்க, கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். உங்களுக்கு புரியுதா? ஒரு தகப்பன் கிட்ட அவன் ஓப்பனா, நான் அவனை கொலை பண்ணிட்டேன், இந்த தண்டனை என்னால் தாங்க முடியாது, நான் செத்து போயிடுவேன் போன உடனே அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு, அவனை மறுசீரமைச்சாரு. இங்கே இருக்க நீங்களும் நானும் நம்ம தகப்பன் கிட்ட எப்படி இருக்கோம்? வெளியரங்கமாக இருக்கோமா?
எல்லாத்துக்கும், கஷ்டத்துக்கும், பிரச்சனைக்கும், சூழ்நிலைக்கும் ஒரு காரியத்தை மறைவாக கொண்டு போகிறோமா? அப்பா நான் இப்படி தான், என்னால் இது முடியாது, அப்பா எனக்கு இதில் ஞானம் இல்லை, அப்பா நான் இப்படி தான் அப்படின்னு அப்பா கிட்ட நம்ம எப்படி இருக்கோம்? ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. காயினை கொண்டு படிக்கிறவன் மேலே என்ன சுமருமா? அது தாங்க முடியாதுன்னு அவனை யாரும் கொலை பண்ணாதபடி அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டுச்சாரு. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. எல்லா இடங்கள்லையும் நமக்காகவே நிற்பார். நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் புத்திரரை குறித்து சொல்லியிருக்கு, தகப்பன் ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல அவங்க ட்ராவல் எல்லாம் அவங்கள சுமந்து கொண்டு போன ஒரு நல்ல தகப்பன் உண்டு. இங்கே இருக்க நீங்களும் நானும் கூட நிறைய நேரம் ஒருவேளை சூழ்நிலையுமே நிமித்தம் இப்போ அப்படி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். தனியாக வாழ்க்கை வாழ்கிற மாதிரி, நம்மளுக்கு யாருமே இல்லாத மாதிரி, வழியே இல்லாத மாதிரி, எங்கே போனாலும் ஒன்றுமே இல்லாத மாதிரி யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் நல்லா தேவனோட வார்த்தையில் வெளிச்சத்தில் நடக்கிறோம். நம்மளை சுமந்து கொண்டு வருகிற ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. இங்கே இருக்க நம்ம தனியாக இல்லை, நம்மளை சுமந்து தாங்கி தப்பு விற்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அந்த தகப்பனை உணர்ந்துட்டோன்னு வைங்களேன், நம்ம வார்த்தையாக நம்ம சொன்னது நம்ம வாழ்க்கையாக இருந்துன்னு வைங்களேன், எனக்காக எதையும் செய்வார், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் எனக்காக இறங்கி வருவார், ஏன் சந்தோஷத்துக்காக எதையும் செய்வாருங்கிற தகப்பனா அவரை பார்த்தோன்னா நம்ம விடுதலையாக தான் இருப்போம். ஹல்லேலூயா. எதுவும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது, எதுவும் நம்ம மேலே எந்த பழியும் சுமக்க முடியாது. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வாஸ்தவம்ல அந்த இளைய குமாரன் சம்பவம், இதுவரை நம்ம அதை எப்படி வாஸ்திருப்போம்? கெட்ட குமாரன், கெட்ட குமாரன், கெட்ட குமாரன். என்ன பொறுத்தவரையில் அவன் ஒரு நல்ல குமாரன். ஏன் தெரியுமா? ஆதாமுக்கு இல்லாத கான்ஷியஸ் இந்த இளைய குமாரனுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, உலகத்து ஆசை கொஞ்சம் ஜாஸ்தி, அப்பா கிட்ட இருக்கிறது வரை அப்பாவுக்கு அடிமையாக இருக்கணுங்கிற தாட் வந்தனால என்ன நினச்சான்? தனியாக போனால் ஆகா உலகத்தையே கலக்கலாம், சொத்தெல்லாம் நிறைய இருக்குது, ஒரு ஃப்ரீடம், அப்பா விட்டு வெளியே போயிட்டா. அதனால தான் அங்கே இருக்க நம்ம எல்லாருமே தகப்பனுடைய பிள்ளைங்களாக இருக்கோம். நம்மளோட ஃப்ரீடம், நம்மளோட ஹாப்பி எல்லாம் நம்ம தகப்பனுக்குள்ளே தான் இருக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்மளை விடுதலையாக்குகிற ஒரு தகப்பன் உண்டு. அந்த இளைய குமாரன் நினச்சா தகப்பனை விட்டு வெளியே போயிட்டா நம்ம நல்லா சூப்பராக லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்னு அந்த வசனம் சொல்லுது. அவனோட சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக தூர தேசத்துக்கே போயிட்டான். எங்கே போயிட்டான்? சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். வசனம் சொல்லுது ரொம்ப ஜாலியாக வாழ்ந்திருப்பானா இருக்கும். ஏன்னா வசனம் என்ன போட்டிருக்குன்னா, அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி மனம் போல வாழ்ந்திருக்கான், எதையுமே எந்த ஹாப்பியையும் விளக்காமல் இருந்திருப்பான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா எல்லாம் குறைவுபட தொடங்கிச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. தேசத்தில் வேற பஞ்சம், இவன் கையில் ஒன்றுமே இல்லை, சாப்பாடுக்கே வழி இல்லை. அங்கே இருக்க ஒருத்தங்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டான். அவனை எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கான் யோசித்து பாருங்க. பன்னிக்கு கூட தவிடு கொடுத்துருக்கான், இவனை பன்னியை விடையும் மோசமாக தான் நடத்தியிருக்கான். உற்சாகமாக இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, பன்னி மேய்க்கிற தவிடால தான் வயிறை நிரப்ப ஆசையாக இருந்தான். அப்படின்னா அந்த அவன் கூட போய் சேர்ந்த மனுஷன் இவன் மேலே ஒரு ஈவி இறக்கம் கூட காட்டாத ஒரு மனுஷனாக இருந்தான். எங்கே சூப்பரான டிசிஷன்னா, அழகா லூக்கா 15:17 வாசிங்க. இதுதான் புத்தி தெளிந்த போது. பக்கத்தில் உள்ளவங்க கையை பார்த்து சொல்லுங்க, தெளிந்த புத்தியா இருக்கீங்களா? கான்ஷியஸ் ஓடி வாழுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஏன் தெரியுமா? ஆதாமுக்கு புத்தி தெளியவே இல்லை. ஹல்லேலூயா. புத்தி தெளியவே இல்லை. முதல் மனுஷன் எந்த அளவு தேவன் அவன் மேலே ஆசையை வச்சிருப்பாரு, எந்த அளவு அன்பையும் இரக்கத்தையும் ஒரு ஆசையும் வச்சு உற்சாகமாக அவனை உருவாக்கி இருந்திருப்பாரு. புத்தி தெளியவே இல்லை. காயினுக்கு அப்பாவை தெரிஞ்சிருந்து, தேவன் யாருன்னு தெரிஞ்சிருந்து, தாவீதுக்கு அவரை எப்படியெல்லாம் அனுபவிக்கணுமோ, எந்த அளவு அவரை வாழ்க்கையில் கொண்டு வரணுமோ அந்த ரகசியம் தெரிஞ்சிருந்து. இந்த இளைய குமாரனுக்கு ப்ளஸ் என்னன்னா, புத்தி தெளிஞ்சிட்டு, ஆகா எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், அவனோட ஈகோ அவனுக்கு தடையா இல்லை. நிறைய நேரம் எது தடையாக இருக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே வந்தோம், ஒன்றும் இல்லாமல் எப்படி அவர்கிட்ட போய் நிற்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, உலகத்துக்கு செத்துறதுங்கிறது வெள்ளை ட்ரெஸ் போடுறது, நெயில் பாலிஷ் போடாமல் இருக்குது, சினிமா பார்க்காம இருக்குது இல்லவே இல்லை. உலகத்துக்கு சாகிறதுனா என்னது? உலகம் பிறந்தது நமக்காக. உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கலர் கலரான ட்ரெஸ்ஸு, பூவு, நெயில் பாலிஷு, உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் அடிமையாகாமல் அனுபவிக்கலாம். எதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாதுன்னா, குற்ற உணர்வுக்கு, பயத்துக்கு,
கவலைக்கு, நான்ங்கிற ஈகோக்கு தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிமையாகக்கூடாது. அதுதான் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் உலகத்துக்கு சாகிறது. மதம் ரொம்ப பொல்லாதது பாருங்க. ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒண்ணுக்கு விரோதமாக தான் செயல்பட்டாரு. மதத்தின் ஆவிக்கு விரோதமாக தான் செயல்பட்டாரு. வேற யாருக்கும் பிரச்சனை கிடையாது. தேவாலயத்தில் இருந்த பரிசேயர்களுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை. ஏன்னா மதம் நிறைய நேரம் மதம் பிடிச்சு தான் இருக்கும். ஆனா தகப்பன் நம்ம எல்லாரையும் விடுதலை ஆக்கிட்டாரு. ஹல்லேலூயா. நல்ல வசனம் சொல்லுது, அவனுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? ஆதாமுக்கு என்ன வந்துச்சுன்னா, தேவன் முன்னாடி ஒரு ஈகோ வந்திருக்குமா இருக்கும். நம்ம சாப்பிட்டோம், அதை எப்படி சொல்லிக்கிட்டுறது? இவ தான் ஈஸியாக கை காணிச்சிட்டான். ஏவல் ரொம்ப ஈஸியாக சர்ப்பத்தை காணிச்சிட்டா. தாவீது காலிலே விழுந்துட்டான். ஹல்லேலூயா. விழுந்து போன அவனோட கூடாரத்தை எலும்பு கட்டினாரு. காயின் காலை பிடிச்சு என்ன செஞ்சுட்டான்? ஆண்டவரே நான் எங்கே போவேன்னு கேட்டுட்டான். இளைய குமாரன் எந்த ஈகோவும் இல்லாமல் வாழ்க்கை இனி எங்கே தான் இருக்கு? அதனால தான் இங்கே இருக்க நம்ம வெள்ளிக்கிழமெல்லாம் என்ன ஒர்க் பண்ணுறோன்னா, ஈகோ இருக்கக்கூடாது, காயம் இருக்கக்கூடாது, வலி இருக்கக்கூடாது, மனஸ்தாபம் இருக்கக்கூடாது, மனத்தாங்கல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம லைஃப்பை பெஸ்ட்டிலேருந்து மிஸ் பண்ண வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம சூப்பராக இந்த உலகத்தில் ஃப்ரீடமாக வாழணும்னா நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே விடுதலையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் புத்தி தெளிஞ்ச உடனே என்ன நினச்சான்னு தெரியுமா? சொத்தெல்லாம் அழிச்சிட்டோம், நம்மளோட எல்லா பங்கையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த அக்காவை மாதிரி என்ன நினைக்கலனா, ஆண்டவருடைய கை எனக்கு விரோதமாக இருந்து நினச்ச மாதிரி என் அப்பா எனக்கு விரோதமாக இருப்பார், என்னை விரட்டி விட்டுருவார், என்னை தண்டிப்பார், என்னை குத்தி காணிப்பாருன்னு நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நினைக்கவே இல்லை. அவன் என்ன நினச்சானா, அப்பா கிட்ட இருக்க வேலைக்காரங்கெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க, மகன் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு தரவா மாட்டாரு, இனி போயிடுவோம், அப்பா கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? என்ன சொல்லணும்னு நினச்சானா, நான் உங்கள் மகனாக இருக்க தகுதி இல்லைப்பா, ஒரு வேலைக்காரனா என்ன வைங்க. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு எப்போ கான்ஷியஸ் வந்துச்சோ அப்போவே அப்பா கிட்ட சரண்டர் ஆயிட்டான். இங்கே இருக்க எல்லார பார்த்துன்னு சொல்கிறேன், நம்ம தகப்பன்கிட்ட ஓப்பனாக இருங்க. எங்கே சொதப்பணும், எங்கே விழுந்து போனோம், எந்த இடத்துல பயத்தில் இருக்கோம், எங்கே குற்ற உணர்ச்சியில் இருக்கோம், எங்கே கவலையில் இருக்கோம், எங்கே விட்டு கொடுக்க முடியாத கோவத்தில் இருக்கோம், பகையில் இருக்கோம், எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லுங்கள். அப்பா இதெல்லாம் எனக்குள்ளே இன்னும் வேலை செய்துப்பா, இதில் இதெல்லாம் எனக்கு விடுதலையை தாங்கப்பா, நான் வெளியே வர ஆசைப்படுறேன்ப்பான்னு சொன்னால் கேட்டதிலும் அதிகமாக செய்கிறது தான் நம்ம தகப்பன். ஹல்லேலூயா. நம்மளை சூப்பராக விடுதலை ஆக்குவார். வசனம் சொல்லுது, அப்பாவோட ஹார்ட் எப்படி இருந்து பாருங்க. போனான்ல, அடிபட்டுட்டு வரட்டு, நல்லா பட்டாதான் தெரியும்னு இந்த அப்பா நினைக்கவே இல்லை. இந்த அப்பா என்ன நினைச்சாரு தெரியுமா? தூரத்தில் வரும்போதே என்ன செஞ்சுட்டாராம்? ஓடி போய் வசனம் சொல்லுது, அவனோட கழுத்தை கட்டி என்ன பண்ணாரு? அவனை முத்தம் செஞ்சு அவனுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு, அவன் வேலைக்காரனாக இருக்க நினச்சான், அவனை சூப்பராக தன்னுடைய குமாரனாக வச்சாரு. வசனம் சொல்லுது, செத்து போன என் மகன் உயிரோடி வந்திருக்கான்னு கொண்டாடினாரு. இங்கே இருக்க எல்லார பார்த்துன்னு சொல்கிறேன், நம்மளை ஒரு அடிமை வாழ்க்கை, ஒரு சிறையிருப்பில் வைக்கிறதுக்கு தேவன் ஒரு தகப்பனாக இல்லவே இல்லை. நம்மளை விடுதலையாக வாழ வைக்கிறதுக்கு தான் தேவன் வந்திருக்காரு. நம்மளை எல்லா இடங்களும் தலையாக வைக்கிறது தான் அவரோட ப்ரீ பிளான். ஏன்னா வசனம் சொல்லுது, நீ வாளா இருக்கவே மாட்டா. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், நான் உலகமாக மோசம் தகப்பனே வாளா இருக்கேன். இல்லை, ஓ எல்லா நாத்தத்தையும் நான் என் ரத்தத்தால் கழுவிருக்கேன், நீ தலையா இரு. வசனம் சொல்லுது, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழே இருக்க மாட்டா, நீ மேலா இருப்பா. எப்போன்னா தகப்பன் யாருன்னு உணரும் போது. அவங்க எல்லார பார்த்தும் கேட்குறேன், புத்தி எல்லாம் தெளிஞ்சிட்டா? நான் எல்லார பார்த்தும் கேட்கேன், புத்தி தெளிஞ்சிருக்கிறீங்களா? எல்லாரோட புத்தியும் தெளிஞ்சிருக்கா? நல்ல கான்ஷியஸாக இருங்க. அதான் வசனம் சொல்லுது, அசதியா இருக்காத, ஜாக்கிரதையா இரு. அழகா வசனம் போட்டிருக்கு. நமக்கு இதை எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க? அசதியா இருக்காத, பைபிள் வாசித்தியா, ஜோம் பண்ணியா, ஜாக்கிரதை. இல்லவே இல்லை. பைபிள் வாசிக்க வேண்டியதான், ஜபம் பண்ண வேண்டியதான். ஆனால் வாழ்க்கையும் எண்ணங்களையும் சிந்தனையையும் கான்ஷியஸா இல்லாட்டா, ஆதாம போல தேவன் வச்ச பெஸ்ட்டை நம்ம நிறைய இடங்களை தவற விட்டவங்களா இருப்போம். நாங்கள் இருக்க எல்லார பார்த்துன்னு சொல்கிறேன், நம்ம யாராக இருக்கக்கூடாதுன்னா ஒரு தகப்பனை அறியாத புத்திரனா இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவகுமாரனா வெளிப்படணும்னா என் அப்பா எனக்காக எதையும் செய்வார், என் அப்பாக்காக நான் எந்த இடத்துலையும் நானாக இருப்பேங்கிற வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும்.
அப்பா நமக்காக எதையும் செய்யறது மாத்திரம் இல்ல, இப்படிப்பட்ட தகப்பனுக்காக நான் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் உண்மையா இருப்பேன்னு பவுல் சொன்னாரு. கிறிஸ்துவுடைய அன்புக்காக நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் சொன்னாரா சொல்லலையா? ஏன்னா அவரோட அன்பு அவரை நெருக்கி ஏவிச்சு. நம்ம ஒரு பெஸ்ட் புத்திரனா இருக்கணும்னா ஒரு நல்ல தகப்பனை உணர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல தகப்பன் உண்டு. நம்ம நிறைய நேரம் நினைக்கலாம் உலகத்தில் நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு. அவர் நமக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்டா ஆல்ரவுண்டராக நம்ம தகப்பன் இருந்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம நினைப்போம் உலக பிரகாரமான லைஃப்பில் அது இல்லை இது இல்லைன்னு. தகப்பன் நமக்கு எப்படி இருக்காருன்னா நல்ல ஒரு பேக்ரவுண்டா நமக்கு ஒரு ஆளினாலா எல்லா இடத்துலையும் நம்மளை அழகு பார்க்குறவரா இருக்காரு. நல்லா இங்கே இருக்க எல்லாரும் இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். நமக்கு ஒரு நல்ல தகப்பன், அவர் நம்மை காண்கிறவர், அவர் நம்ம மேல நினைவா இருக்கிறவர். அந்த தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல நல்லா ஒர்க் பண்ணும்படி நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. வீட்டில் போய் என்ன ஒர்க் பண்ணுங்கன்னா, எப்படி உங்க தகப்பனுக்கும் உங்களுக்கும் உறவு இருக்கு, அது வார்த்தையா இருக்கா, உங்க லைஃப்ல அவரை அனுபவிக்கிறீங்களா, உங்க எல்லா இடங்கள்லையும் அவரை கொண்டு விடுதலையே ஆயிருக்கீங்களா? ஏன்னா நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், எனக்காய் தன் பிள்ளைக்காய் சகலத்தையும் செய்வாரு, எல்லையற்ற எல்ஷடாய் தன் பிள்ளைக்காய் எல்லாவற்றையும் செய்வாருன்னு பாடுவோம். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தகப்பன் உண்டு. இஸ்ரவேலருக்காக எகிப்தியரை போட்டு தள்ளினவர் தான் நம்ம தேவன். சிவந்த சமுத்திரத்துல இஸ்ரவேலருக்காய் எகிப்தியரை போட்டு தள்ளினாரா இல்லையா? இஸ்ரவேலருக்காய் எகிப்தியரோட எல்லா நன்மையும் கொள்ளையிட வச்சவர் தான் நம்ம தேவன். செஞ்சாரா இல்லையா? பைபிள்ல இருக்கா இல்லையா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டு தான் வந்தாங்க. இங்க இருக்க உங்களுக்கும் எனக்காக எதை வேணாலும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, நம்ம மிஸ் பண்ணாம எப்படி காயின் தேவனோட தயவை பெற்று கொண்டானோ, எப்படி ஆபிரகாமோட விழுந்து போன கூடாரம் திரும்ப கட்டப்பட்டுச்சோ, அதே போல நீங்களும் நானும் நம்ம அப்பாவை புரியும் போது அந்த இளைய குமாரன் வாழ்க்கை மறுசீரமைக்கப்பட்டது போல நம்ம வாழ்க்கையை அவர் திரும்ப கட்ட வல்லவரா இருக்கார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க தகப்பனை அனுபவிங்க. உங்க தகப்பன் எல்லாத்துக்கும் தேவனா இருக்கிறாரு. அவரு தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்காரு. இதை உணர்ந்தா நீங்களும் நானும் இந்த உலகத்துல தேவன் வச்ச எதையுமே மிஸ் பண்ணாம வாழுவோம். ஹல்லேலூயா.